வணக்கம். நான் உங்கள் சரஸ்வதி. இன்றைய தினத்திற்கு 6வது தினம் மிக சிறப்பாக கொழு நல்லபடியாக முடிந்து நிறைவு பெற்றது. கீழ்புறத்தில் இருக்கக்கூடிய மூகாம்பிகை அம்மனுக்கு கஜலட்சுமியாக அலங்காரம் தரித்திருக்கின்றேன். அனைவரும் காணுங்கள். இப்பொழுது இந்த சிறுமி ஏதோ ஒரு கேள்வி கேட்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றாள். என்னம்மா? ராமன், லக்ஷ்மண், சீதா, ஆஞ்சநேயர் இந்த குடும்பத்தோட இருக்காங்கல்ல, ஒரு கதையை சொல்லுங்க. ரொம்ப குழந்தை புத்திசாலித்தனமா ராமர், லக்ஷ்மணன், சீதா, ஆஞ்சநேயர் இவங்க அத்தனை பேரும் குடும்பத்தோடு இருக்கக்கூடிய இந்த பதிவை கேட்டிருக்கிறா. இதை ரொம்ப ராமரை பத்தி சொல்லணும்னா நிறைய பதிவுகள் இருக்கு. இருந்தாலும் இப்ப இவ குடும்பத்தோட இருக்கக்கூடிய பதிவு அப்படின்னும் பொழுது நான் ஒரு சிறு கதையை ஒன்று சொல்றேன். ராமரும், லக்ஷ்மணன், சீதா இந்த மூவருமே ஆஞ்சநேயராக இருக்கக்கூடியவர் காட்டு வனவாசம் முடிஞ்சு வனவாசத்தை முடிச்சுட்டு அவங்க திரும்பி வரும் பொழுது அதிவேகமா அவர் பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறாரு. அந்த நேரத்துல கூடவே அனுமானம் வந்துடுறாரு, ஆஞ்சநேயர் வந்துடுறாரு. கூட வந்தவர் என்ன பண்றாரு, எல்லாருக்கும் அவங்க சபையில உட்கார்ந்து இருக்கும் பொழுது அனைவர்களுக்கும் அவங்களால கிடைச்ச பொண்ணும் பொருளும் கொடுக்குறாங்க, வெகுமதியா கொடுக்குறாங்க. இப்போ கழுத்துல இருக்கிற இதை கட்டி தங்க நகை கட்டி கொடுக்குறாங்க, எல்லாம் கொடுக்குறாங்க. அப்ப சீதா என்ன பண்றாங்க, ஆஞ்சநேயருடைய பக்தி தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ற, ராமர் கிட்ட சொல்ற, ராமா நீங்க ஆஞ்சநேயரையும் கூப்பிட்டு ஏதாவது ஒரு வெகுமதி கொடுங்க, அவருக்கு ஒரு பரிசு பொருளை கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. சொல்லும் பொழுது இவர் என்ன பண்றாரு, ராமர் கேட்கிறாரு, ஆஞ்சநேயருக்கும் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்கிற. ஆமா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது உடனே ஆஞ்சநேயரை கூப்பிட்டு அவர் கழுத்துல இருந்த ஒரு முத்து மாலை எடுத்து ஆஞ்சநேயருக்கு போட்டு விடுறாரு. இதை நீ பரிசா வச்சுக்கணும். உடனே என்ன பண்ணாரு ஆஞ்சநேயர், எனக்கா இது அப்படின்னு கேட்கிறாரு. ஆமா அப்படின்னோடனே ஓடுறாரு, இங்க இருந்து அங்க தாவறாரு, அங்க இருந்து இங்க தாவறாரு, இங்க இருந்து அப்படியே சுத்தி சுத்தி தாவி அந்த முத்து மாலையை பறிச்சு செதறி போட்டுறாரு. போட்டதுக்கு அப்புறம் சீதாம்மா என்ன பண்றாங்க, இங்க அருகில் வா, நீ ஏன் என்ன பண்ண, இப்போ ஏன் இந்த மாதிரி ஒரு ராமர் உனக்கு கொடுத்த அந்த அன்பான வெகுமதியை நீ எதுக்கு இந்த மாதிரி பண்ண அப்படின்னும் பொழுது, என்னுடைய உண்மையான மனசு ராமருக்கு தெரியும் இல்லையா, எனக்கு அந்த உண்மையான பக்திக்கும் உண்மையான மனசுக்கும் எனக்கு கொடுத்த வெகுமதி ஆயிடுது, அதனாலதான் நான் அதை பிச்சு போட்டுட்டேன் அப்படின்றாரு. அப்ப நீங்க எங்களை எங்கதான் வச்சிருக்க அப்படின்போது, என்னுடைய நெஞ்சில வச்சிருக்கேன் அப்படின்றாரு. அப்படி எந்த நெஞ்சில வச்சிருக்க அப்படின்னும் பொழுது அவருடைய மார்பை கிழித்து உள்ள ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியும் சீதாவுடன் லக்ஷ்மணன் மூவருமே இருந்தாங்களாம். அதனால ஆஞ்சநேயருடைய பக்தி அளவற்றது. ராமன் மேல கொண்டிருந்த பக்தி அளவற்ற பக்தி. ஒரு சிலர் ஏதாவது பலன் கிடைக்குமா, இறைவன் கிட்ட ஒரு வேண்டுதல் வைப்பாங்க, எனக்கு ஏதாவது கிடைக்கணும் அப்படின்னு. அப்படியெல்லாம் இல்லாம தன்னலம் இல்லாம மனசுடன் இருக்கக்கூடிய பக்தி தான் ஆஞ்சநேயருடைய பக்தி. அதனால்தான் அந்த குடும்பத்தோட இருக்கிறாங்கம்மா. புரிஞ்சுதான்? இந்த குழந்தை கதை கேட்ட குழந்தையுடைய பேர் மீனாட்சி. நன்றி, வணக்கம்.